ஹாய், நீங்கள் ஃபியூயல் ஃபில் பண்ணி மைலேஜ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூயல் ஃபில் பண்ணும்போது அதோட டென்சிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப வார்மர் கண்டிஷனாக இருந்தது, ஹாட் கண்டிஷனாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட மாலிக்யூல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ இந்த ரீசன் தான் உங்களுக்கு வந்து டென்சிட்டி கம்மியாகிறது. ஸோ எப்போதுமே நம்ம வந்து ஒரு கோல்டு கிளைமேட், ஃபார் எக்ஸாம்பிள் அர்லி மார்னிங்கில் ஃபில் பண்ணலாம், இல்லை லேட் ஈவினிங்கில் ஃபில் பண்ணலாம். அந்த டைமிங்கில் டென்சிட்டி பார்த்திங்கன்னா எப்போதும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ பெட்டர் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் வந்து 775, லோவர் வந்து பார்த்திங்கன்னா 720 கிலோகிராம்ஸ் பர் மீட்டர் க்யூப். ஸோ இதுக்கு கீழே போச்சுன்னா 720 கீழே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இம்ப்ராப்பர் ஃபியூயல். ஸோ ஏதாவது கலந்துருக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹையர் பார்த்திங்கன்னா 775 கிலோகிராம் மீட்டர் க்யூப் இப்படி இருக்கிறத இதுக்கு மேலே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பராக ரிஃபைனிங் பண்ணலைன்னு அர்த்தம், அதுக்கு மேலே போச்சுன்னா. அண்ட் ஃபியூயல் பம்பை எப்போதும் லாஸ்ட் வரைக்கும் விடாதீங்க, ஏன்னா டஸ்ட் பார்ட்டிகல் செட்டில் ஆகிருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபியூயல் ஃபில்டரில் போய் டேமேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது ஃபியூயல் பம்பில். அதனால் எப்போதும் கடைசி வரைக்கும் விடாதீங்க. அண்ட் இன்னொரு சின்ன டிப்பு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்டோட காரை வாங்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சைடில் பெட்ரோல் டேங்க் ஓப்பனர் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன டிப்பு. ஸோ இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆரோ இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் டேங்க் இருக்குதுன்னு அர்த்தம், ரைட் சைடில் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் டேங்க் ஓப்பனர் இருக்குதுன்னு அர்த்தம். தேங்க்யூ. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப்.